ஓகே, டுடே நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு அதை ப்ராப்பராக எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி ஆர்கனைசேஷனல் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறது. தென் இதில் ஒரு 7M சொல்லி ஒரு ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா we will appoint a humans, right? ஸோ அவங்களுக்கு தேவையான சேலரி, காம்பன்சேஷன், கிராட்யூட்டி, ரிவார்ட்ஸ், அவார்ட் எக்ஸெட்ரா இதை மாதிரி அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி மோட்டிவ் பண்ணுறதுனால அவங்களால ஃபுல்லான எஃபர்ட்டை நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தருவாங்க. செகண்ட் ஒன் இஸ் மணி, ஒர்க்கிங் கேபிட்டல். அதாவது மணி ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ பிளட் அப்படிங்கிறாங்க. ஸோ மணி இருந்தால் மட்டும்தானே நம்ம டே டு டே ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும், லாங் டேர்ம் கோல்ஸும் இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னது வேணும்? மணி. தென் தேர்ட் ஒன் இஸ் மெட்டீரியல். ஸோ பேசிக் இன்க்ரீடியண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஆரி ஒர்க் நான் போடுறேன்னா கூட அதுக்கு தேவையான மெட்டீரியல், நீடல், சீக்வன்ஸ், தென் ஸ்டோன்ஸ், சிசர், இது எல்லாமே நமக்கு தேவை. அப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நமக்கு வேணும்.